சில நேரங்கள்ல சாரி பல நேரங்கள்னு சொல்லணும். பல நேரங்கள்ல நம்ம லைஃப்ல நெறைய தடவ மத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்ல அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க என்ன திங்ஸ்லாம் வாங்குறாங்க? அவங்க என்ன மாரி பேஜஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க? அவங்க என்ன மாரி மியூசிக் கேட்குறாங்க? என்ன மாதிரி பாடல்களெல்லாம் விரும்பி கேட்குறாங்க? இந்த மாதிரி ஒரு சிலரோட லைக்ஸ நம்ம லைக்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, நமக்கு இருக்கிற ஒரு தனித்துவமான ஒரு சிந்தனைகள், ஆசைகள், விருப்பங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இழக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா, அ நம்ம கம்பேர் பண்ணி வாழும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க லைஃப்ல அவங்க உயர்ந்துக்கிட்டே போறாங்களே! நம்மளால உயர முடியலையே! அவங்க லைஃப்ல அவங்க இத எப்படி அச்சீவ் பண்ணாங்க? இத நம்மளால பண்ண முடியலையே! அ நம்மளும் அவங்கள மாரி தான் எல்லாம் பண்றோம். ஆனா, நம்மளால ஏன் இத பண்ண முடியல? இப்படி நம்ம நெறைய விஷயத்த கம்பேர் பண்றோம். ஆனா, ஒரு அனுபவம்னு ஒண்ணு இருக்கும். வயசுன்னு ஒண்ணு இருக்கும். அ அது மாரி இழப்புகள்னு இருக்கும். அவங்க லைஃப்ல அவங்க நெறைய விஷயத்த இழந்திருப்பாங்க. நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குற அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் லைஃப்ல அடைஞ்ச வெற்றிகளோ, இல்ல தோல்விகளோ நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க பார்த்த வெற்றிகளையும், தோல்விகளையும் அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்ப கம்பேரிசன் அப்படிங்கிறதே இங்க தேவையில்லாத ஒண்ணு. ஏன்னா, அவங்க லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற. அவங்க கடந்து வந்த பாதை வேற, நம்ம கடந்து வந்த பாதை வேற. மேபி ஒரே போட்ல செயில் பண்ணியிருக்கலாம். ஆனா, அந்த இடத்துல நம்ம கேரி பண்ணிட்டு வந்த வெயிட் வேற, அவங்க கேரி பண்ணிட்டு வந்த வெயிட் வேற. ஸோ, கம்பேரிசன் அப்படிங்கிறது நம்மளோட டோட்டலான லைஃப்பையே வந்து கெடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒருத்தவங்க ஒரு ஹாலிடே ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. நானும் அந்த ட்ரிப்பு ஏன் முடியல? நம்மளும் போனா என்ன? அப்படின்னு நீங்க யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, அதுக்கான பட்ஜெட் வந்து நமக்கு இருக்கா? நமக்கு இப்ப அது நெசசிட்டியா? நம்ம இப்பயே போய் ஆவணுமா? நம்ம வந்து ஏன் அவங்கள மாதிரியே அதே இடத்துக்கு போகணும்? நமக்கு சிச்சுவேஷன் அமையும்போது நம்ம வேற இடத்துக்கு போலாமே! இது எல்லாமே நமக்கு நம்ம ஆங்கிள்ல தோணணும். சில விஷயங்கள் நமக்கு பண்ணணும் அப்படிங்கிற விருப்பங்கள் நமக்கே உதயமாகணும். அத இன்னொருத்தவங்கள பார்த்து நம்ம செய்றோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா அவங்க பண்ற விஷயங்கள நம்ம காப்பி பண்ணணும்னு நெனைக்கிற மாரி தான். காப்பி அப்படின்னு சொல்லும்போது, எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஒருத்தவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, ஒருத்தவங்கள்ட்டேருந்து கத்துக்கிட்டு, அவங்க கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணி தான் நம்ம நெறைய விஷயங்கள் பண்ணிட்டுருப்போம். ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டே தான் இருப்போம் ஒருத்தவங்கள பார்த்து. ஆனா, இன்ஸ்பயர் ஆகுறதோ, இல்ல நம்ம வாழ்க்கையில அத இம்ப்ளிமெண்ட் பண்றதோ தவறு கிடையாது. பட் அத மட்டுமே பண்றது கண்டிப்பா தவறு தான். ஏன்னா, நமக்குன்னு இருக்கிற பர்ட்டிகுலர் விருப்பங்கள், நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு இருக்கிற ஆசைகள், அது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம லைஃபு. இன்னொருத்தவங்க பண்றதே நம்ம பண்ணணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. இன்னொருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த மாரி அனுபவங்கள் இருக்கும்போது, அத இம்மீடியட்டா எனக்கும் அந்த மாரி அனுபவங்கள் இருக்கு. நானும் அந்த மாரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணுங்கிற தேவை கிடையாது. ஒரு தடவ அவங்க சொல்றது தான் முழுசா காதுல வாங்கி, அவங்களோட விஷயத்த நம்ம வந்து கேட்டா தான் என்ன? அதுதான் ஆக்டிவ் லிசனிங்ன்னு சொல்லுவோம். ஸோ, அவங்கள ரொம்ப கவனிச்சு, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு என்ன விருப்பங்கள் இருக்கு? அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? ஏன்னா, இன்னைக்கு மக்களுக்கு நடுவுல ரொம்ப லேகிங்கா இருக்கிறதே இந்த ஆக்டிவ் லிசனிங் தான். ஒருத்தவங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அத நம்ம காதுல வாங்காம, நமக்குள்ள ஒரு சிந்தனைய வச்சுக்கிட்டு, அதுக்கான ஆன்ஸர தான் நம்ம அவங்க கிட்ட பண்ணிட்டுருப்போம். அவங்க சொல்றதுக்கான ஆன்ஸரா அது இருக்காது. அவங்க சொன்னத உள்வாங்குன மாதிரியே அது தெரியாது கம்ப்ளீட்டா. இப்போ ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம் ஆரம்ப காலத்துலேருந்து அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல அவங்க லைஃபு நல்ல டாப்புக்கு போகலாம். நல்ல பயங்கரமான ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் அவங்க லைஃப்ல நடக்கலாம். நல்ல ஒரு வேலை கிடைக்கலாம். அவங்க நெறைய பணம், நகை, காசு, லேண்டு அப்படின்னு வாங்கலாம் அவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. வாழ்க்கை ரொம்ப தொய்வடைஞ்சு அவங்க வந்து ஒரு அ ஒரு லோ ஸ்டேஜுக்கு கூட போகலாம் அவங்க. மனம் உடைஞ்சு போகலாம். இல்ல ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இல்ல ஏதாவது உறவுகள்ல பாதிக்கப்படலாம். இந்த மாரி என்னென்னமோ
அடுத்தவங்க லைஃப்பில் நடக்கும். அது எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம லைஃப்பை ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கிற லைஃப் உங்களுக்கு தேவையா? அடுத்தவங்கள பார்த்து அதே மாதிரியே நீங்க வரணுங்கிற என்ன தேவை இருக்கு? ஏன் அந்த மாரி ஒரு திங்கிங் நமக்கு வருது? நம்ம லைஃப்ல நம்மகிட்ட இன்னைக்கு கிடைச்சத வச்சு சந்தோஷப்படலாமே! இன்னைக்கு நான் வந்து தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். இன்னைக்கு என் நாள் விடிஞ்சிருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த நாளுக்கு நம்ம நன்றி சொல்லலாமே! இன்னைக்கு இந்த லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கே! எத்தன பேரு தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. அந்த நாள் விடிஞ்சிருக்கு. அப்போ எத்தன பேரோட லைஃப்ல எவ்வளவோ கஷ்டங்கள சந்திச்சிட்ருக்குறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அவங்க உடுத்துறதுக்கான உடைய வந்து இல்லாம தவிச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் இல்லாம வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, நமக்கு இன்னைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள் நம்மகிட்ட இருக்கா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்லுவோம். நமக்கு இருக்கிற கிடைச்ச சந்தோஷங்கள், சொத்து உண்மையிலே சொல்லப்போனா, நமக்கு பக்கத்திலேயே இருக்கிற உறவுகள் தான் ஒரு வந்து பெரிய சொத்துன்னே சொல்லணும். ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இதெல்லாமே ஒரு பெரிய சொத்து. இத விட வேற என்ன வேணும் நமக்கு?